இங்கே பக்கத்தில் நின்றுருக்கேன் பாருங்களேன். இவ்வளோ நேரம் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா? இந்த பள்ளத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரோடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வருங்களேன். இது ரோடு, நான் பைக்கு அப்படி இங்கே வருங்களேன். அப்பா என்ன மாதிரி கைஸ், நம்ம ஒரு இடத்துல நின்றுருக்கோம். தரமான ஒரு பிளேஸு. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு குடிசை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கடை ஒன்று பார்த்தேன். அந்த பழக்கடையோட ஓனர் என்ன வருதேன். கொடைக்கானல் அடுக்கம்போர் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்ட் கூட சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டானாவை போட்டு நல்லா நின்று என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அடுக்கம் போகிற வழியை வந்து பார்த்திங்கன்னா அந்த வியூலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ கிளாசிக்காக இருக்கும். இப்போ பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம இங்கேருந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய மாங்காங்க ஸோ காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வரவழி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் தோட்டம் தான். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பறித்து சாப்பிட்டே வரலாம். தோட்டத்துக்காரங்கிட்ட கேட்டு சாப்பிட்ணும். சரி, ஓகே காய்ஸ், கிளம்பலாம். ஸோ பெருமாள் மலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் மலைக்கு தான் போகணும். 27 கிலோமீட்டருங்க. பட் அது உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஹீல்ஸ் தான். அடுக்க வந்து அங்கே இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பாருங்களேன். அடுக்கம் இப்படி சுற்றி அந்த இடத்துக்கு போகணும் நம்ம. காய்ஸ், இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். நம்மளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் போகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். இந்த செக் போஸ்ட்டில் வாட்டர் கேனு, இந்த தீ பற்றக்கூடியது இதெல்லாம் பார்த்து செக் பண்ணுவாங்க. இப்போது காரில் வர்றவங்கள வாட்டர் கேன் கம்பல்சரி செட் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா க்ரீனிஸ் ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ரைடு இன்னும் ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹேர்பின் பெண்டு சின்ன சின்ன ரோடுகளாக தான் இருக்கும். அந்த ரோட்டு வழி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ணி போகிறோம். ஸோ ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீனிஸாக காட்டு மரங்களாக இருக்குங்க. காய்ஸ், மாடு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுக்கு ரோட்டில் நம்ம காட்டு மாடு பார்க்குறோம். எப்படி நின்றுக்குன்னு பாருங்களேன். அதோட கண்ணுலாம் பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்குது காய்ஸ். நம்மளவே தான் பார்க்குது. இங்கே பாருங்களேன், முரட்டு மாடுங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நம்ம பைக்கை நிப்பாட்டி பார்க்கலாம். அந்த காட்டு மாடு எவ்வளோ அழகாக இறங்கி ரோடை கிராஸ் பண்ணி போகுதுன்னு பாருங்களேன். அது நம்மளை பார்த்துட்டு திமிலெல்லாம் பார்த்திங்கன்னா தூக்குச்சு. இந்த பாருங்களேன், அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்கள பார்த்துக்கிட்டே போகுது. ஸோ நல்ல மாடுங்க. நம்மளை எந்த தொந்தரவும் பண்ணல, போயிடுச்சு. நம்மளும் தொந்தரவு பண்ணலை. வந்ததுக்கு காட்டு மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் இந்த வழி வந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக வாங்க. ரொம்ப பக்கத்தில் பைக் நிப்பாட்டக்கூடாது, கார் நிப்பாட்டக்கூடாது. ஏன்னா அனிமல்ஸ் வந்து எந்த நேரத்தில் எப்படி மாறுன்னு தெரில. இன்னும் நிறைய மாடுகள் இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை தொந்தரவு பண்ணாமல் நம்ம வந்த வேலையை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு கிளம்பலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா காட்டு மரம் ஒரு அடர்த்தியான இதுக்குள்ளேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கேர்பின் பெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம அந்த பெண்டுகளில் தான் ஏறி போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரங்கு பார்க்கலாம். மலை அணில் இருக்குல்ல, அந்த சாம்பார் அணிலாம் நம்ம சொல்லுவாங்களே, அது பார்க்கலாம். அதை விட இந்த ரோட்டில் நம்ம ரைட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர்பின் பெண்டு அதிகமாக இருக்கும். சின்ன ரோடாக இருக்குங்க. ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கி போகிறது மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பஸ்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அலோடு கிடையாது. லாரியே இங்கே போகாதுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம காரு, ஜீப்பு இந்த மாதிரி தான் போவாங்க. ஆனால் வியூ பாயிண்ட்ஸ்க்கு இங்கே குறைஞ்சு ஒரு 50 வியூ பாயிண்ட்லாம் நம்ம இங்கேருந்து ஏறி போகும்போது பார்த்துடலாம். அதில் முக்கியமானது 2 வியூ பாயிண்ட்டு. அந்த 2 வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ணி போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அந்த மலைகளோட சிகரம்லாம் நம்ம கண்ணவே பறிக்குதுங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்க அந்த மலைகள் இல்லாமல் நம்ம அதுக்கு ஈக்குவலாக தான் பார்த்திங்கன்னா நம்ம ரைட் பண்ணி போகணும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது மலையோட வியூ பார்ப்போம். டாப்புக்கு போனதுக்கப்புறம் மலை நம்மளும் ஒரே மாதிரி வியூவில் இருப்போம். கீழே வந்து வியூ பாயிண்ட் பார்ப்போம். ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் ரைட் பண்ணி போயிட்டே இருப்போம். இந்த ஒரு 15 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையை பற்றியே தான் இருக்கும். ஸோ இந்த ரோட்டில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைமாவது ரைட் பண்ணணும். இதோட கீழே இருக்க பள்ளத்தை வியூ பாயிண்ட்டு அப்புறம் இந்த இதில் பார்த்திங்கன்னா தடுப்பு சுவரெலாம் ஒரு இடத்துல போடலை. அதை பார்த்தாலே பார்த்திங்கன்னா மண்டையில் சுற்ற ஆரம்பிக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். டேங்க அப்பா,
எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட் காமிக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வியூ பாயிண்ட் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோங்க. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தலையை சுத்தம் அந்தளவுக்கு இருக்கும். காய்ஸ் நான் சொன்னேன்ல அந்த வியூ பாயிண்டில் அது இது, அதாவது இந்த 50 வியூ பாயிண்டில் இது ஒரு வியூ பாயிண்ட்டு. ஒரே ரோடு தான். நம்ம மேலே ஏறி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பள்ளம்லாம் இருக்கும். ஸோ இந்த பள்ளத்துலேருந்து பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்கும். இருங்க உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன். ஐயோ தொடையே நடுங்குதுங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? காய்ஸ் நீங்கள் இந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணிட வேண்டாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. இந்த சைடெலாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? காய்ஸ் இவ்வளோ நேரம் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா? இந்த பள்ளத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரோடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வருங்களேன், இது ரோடு, நான் பைக்கு அப்படி இங்கே வருங்களேன். அப்பா என்ன மாதிரி வியூங்க அது. இந்த ஒரே ஒரு வியூக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நான் வந்தேன். அப்போ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது, அது அதோட பயங்கரமாக இருக்கும். ஸோ காய்ஸ் இங்கேருந்து அப்படியே ரைடை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பலாம். இங்கேயும் இருக்கணும் போல் இருக்குது, பட்டு இன்னும் டைம் பத்தாது, அதனால் நம்ம கிளம்பலாம். சரியான வியூங்க. ஓகே காய்ஸ் இங்கேருந்து கிளம்பலாம். இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு இல்லைங்க. ஏன்னா இது மாதிரி இடங்கள்லாம் இன்னும் நிறையா இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் பண்ணி போயிட்டே இருப்போம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலைகளை குடஞ்சி இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ இது வெயில் டைம்னால பிரச்சனை இல்லை, மழை டயத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் மண் சரிவு வரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம போகிற வழியிலே பார்த்திங்கன்னா கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா உருண்டு வந்திருக்கோம், மண் சரிஞ்சிருக்கும். ஆனால் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டிவைடே இல்லைங்க. இங்கே பார்த்திங்களா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரான இடம். நம்ம வெயில் டைம்னால தப்பிச்சிட்டோம். ஒருவேளை மழை டைம்னால் கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவு வரும். ஸோ இந்த ஓரமெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரோடு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோடுங்க. சிங்கிள் ரோடுன்னு இதில் இருக்க பிரச்சனையாகும். கைஸ் ஒவ்வொரு வியூவும் பார்க்கும்போது தரமாக இருக்குது கைஸ். ஒவ்வொரு சிட்டி தெரியுதா? ஓகே கிளம்பலாம். போகிற வழியில் எல்லாமே பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் வியூ பாயிண்ட்ஸு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரோட்டில் வரும்போது உங்களுக்கு வியூ பாயிண்ட்ஸுக்கோ அட்வென்ச்சருக்கோ அதில் பஞ்சமே கிடையாது, அந்தளவுக்கு தரமாக இருக்கும். ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பிடுங்கி இருக்குங்க. இது பார்த்திங்களா, இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவு வர்ற இடம் தான். மண்ணெல்லாம் அந்த சரிஞ்சு நிறைய கிடக்கு. நீங்கள் வரும்போது கம்பல்சரி வெயில் டயத்தில் வாங்க. மழை டயத்தில் என்ன நடக்கும் ஏது நடக்கும்லாம் தெரியாது. ஸோ போகிற வழியில் உங்களுக்கே தெரியும் நிறைய இடத்துல நிலச்சரிவாயிருக்கும். இந்த வியூ பாயிண்ட் தாங்க இங்கேருந்து பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரோடு குறுகலான ரோடுங்க. இந்த ரோடெல்லாம் பார்த்திங்களா ரொம்ப சின்னது. மழை பெஞ்சு ரோடு எப்படி பிடிங்கி கிடக்குன்னு பாருங்களேன். இதெல்லாம் நிலச்சரிவு வந்தது தான். மழை டயத்தில் ரொம்ப டேஞ்சர் இந்த ஏரியா. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா தடுப்புச்சோரே இல்லை ஒரு சில இடங்களில். ரொம்ப கவனமாக வரணும். அதனால தான் இந்த 15 நிமிஷம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மண் சரிவு ஏற்பட்டு ரோடை பிடிங்கிருக்கு வருங்க. அதாவது ரோடு வந்து மலைக்கு தொங்கிட்டு நிற்கிது. பாப்போமா? அப்பா என்னடா இது வேறு லெவலில் இருக்குது கைஸ். தரமான ஒரு வியூ பாயிண்ட்ஸ் இதெல்லாமா. ஸோ இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேர்னு பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. நம்மளுக்கு முன்னாடியே நிறையா பேர் போயிட்டுருக்காங்க. இங்கே ஒரு குடிசை இருக்குங்க, இங்கே தங்கியிருப்பாங்க போல். ஸோ இங்கே பார்த்தீங்களா இந்த குடிசையில் ஆள் தங்கியிருக்காங்க. எப்படி டேஞ்சரான இடத்துல ஆள் இருக்காங்க கைஸ். நம்ம ஒரு இடத்துல நின்றுருக்கோம், தரமான ஒரு பிளேஸு. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஜெஸ்ஸி இங்கேன்னு போயிட்டுருக்கோம். ஒரு குடிசை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கைஸ், சரியான வியூ இது. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை மேலே நம்ம ஏறி போயிட்டே இருக்கணும். ஸோ இங்கேருந்து கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். என்னம்மா பார்க்குறீங்க? என்ன பார்க்குறீங்க? பெரிய இருக்காரு கூப்பிடுறா. ஓ அங்கே இருக்காரா? இதுப்புறம் பலாப்பழமா? பலாக்கா. சரி சரிண்ணா, சரிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 158
இப்போ ஒவ்வொரு பள்ளமும் பார்த்தா வேற மாதிரி இருக்குது guys. டாப் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கடை ஒன்று பார்த்தேன். அந்த பழக்கடையோட ஓனர் என்ன இவர் தான். அண்ணே இதெல்லாம் என்ன பழண்ணே? இது ஸ்டார். இது ஸ்டார் ஃப்ரூட்டு. ஸ்டார் ஃப்ரூட்டு. சரி சரிண்ணே. இது பற்று. பற்றுங்களா? பற்று. இது என்ன செய்யணும்? லவக்கொடை. என்ன பழம்ண்ணே இது? இது லவக்கொடை. லவக்கொடையா? லவக்கொடை. சரி சரிண்ணே. பேருக்கு பற்று, இங்கிலீஷில் பற்று. பற்று. அதே எடுத்து காமிச்சிருங்க கையில். ஸ்டார் ஃப்ரூட் இது. ஸ்டார் ஃப்ரூட்டு. சரி சரிண்ணே. இது ஆரஞ்சு பழம். ஓ இது ஆரஞ்சுங்களா? ஆரஞ்சு. சரி சரிண்ணே. நாட்டு ஆரஞ்சு. இதுங்க கமலா ஆரஞ்சு. கமலா. இது என்ன ஆரஞ்சுண்ணே? கமலா ஆரஞ்சு. கமலா ஆரஞ்சு. சரி சரிண்ணே. பேரிக்காய். பேரிக்காய் இருக்குங்க. இதுங்க சரிண்ணே. பேரிக்காய். ஓ இது பூரா இங்கே விளையிறது கொடைக்கானல்ல. சரி சரிண்ணே. மலை வெள்ளை வாழை. வெள்ளை வாழைங்களா? வெள்ளை வாழை. இது வந்து வெள்ளை வாழையா? மலை வாழை. மலை வாழை டேஸ்ட்டாக இருக்குமா? என்னென்ன நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பழுத்துருச்சுங்களா இல்லை காயா? பழுத்துருச்சு. காய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேரிக்காய் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமலா ஆரஞ்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஸ்டார் ஃப்ரூட்டு. இது பேர் என்ன பேருண்ணே? லவக்கொடை. என்னது? பற்றுன்னு சொல்கிறாங்க. வளர்க்கலாம். லவக்கொடை. சரி சரி. பலாப்பழம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு பழம் ஒன்று இருக்குது. பலாப்பழம் இது. சரி ஓகேண்ணே. சுக்கு காப்பி. இது சுக்கு காப்பிங்களா? பீடி செட்டை தவிர பாக்கி அனைத்து ஐட்டமும் இருக்கு. கலர் எல்லா ஐட்டமும் இருக்கு. சரி ஓகேண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. ஓகே கைஸ் இங்கேருந்து கிளம்பலாம். ஓகேண்ணே. சுக்கு காப்பி. இது சுக்கு காப்பிங்களா? பீடி செட்டை தவிர பாக்கி அனைத்து ஐட்டமும் இருக்கு. கலர் எல்லா ஐட்டமும் இருக்கு. சரி ஓகேண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. ஓகே கைஸ் இங்கேருந்து கிளம்பலாம். பரவாயில்ல இருக்கட்டும். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். இல்லை பழக்கமே இல்லை. டீ காப்பி சாப்பிட சரி காய்ஸ் ரொம்ப நல்ல அண்ணா இருக்கார். நம்மளுக்கு டீ கொடுக்குறேன் நம்ம சாப்பிட மாட்டோம். ஸோ ரொம்ப இந்த உலகத்தில் நல்லவங்கள்லாம் இருக்காங்க. அதை விட பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. அந்த வியூ பாயிண்ட்டை நான் நிப்பாட்டி காமிக்கிறேருங்க. சரியான வியூ பாயிண்ட்டு. ஸோ ஓகே இதோட வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 முடிஞ்சு. பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக ஏடிஎஃப் ஃபேமிலி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு முடிஞ்சதுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துடலாம். நம்ம சைடில் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வேறு மாதிரி இருக்குது காய்ஸ். லவ் யூ காய்ஸ். பாய். அடுத்து 3வது பாட்டில் பார்ப்போம்.